எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 வடை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளால் இப்படி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இதை மெத்தடை மாற்றாமல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு கால் கப் அளவுக்கு உடைச்ச கடலையை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் அது முழுகிற அளவுக்கு ஜவ்வரிசிக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். பாருங்கள், தண்ணியே இல்லை, நல்லா சூப்பராக ஊறிருக்கு. இப்போ இந்த ஜவ்வரிசியில் நாம் உடைச்ச கடலை மாவை சேர்த்துருங்க. ஜவ்வரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தமல்லி ஒரு கொத்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், அதை சீவியும் சேர்த்துக்கலாம், இல்லை கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், கைகளாலவே நல்லா மசிஞ்சிருச்சு. போய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஜவ்வரிசி ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அது முழுகிற அளவு தண்ணி இருக்கணும், அது ஸ்கிப் ஆயிடுச்சு, அதனால தான். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக தட்டுறதுக்கும் வரும். இது ரொம்ப ஈஸியாக வரும். இப்படி உள்ளங்கைகளால் வச்சுட்டு இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், வடை இதே மாதிரி நம்ம கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடுவில் வட்டமாக ஒரு ஓட்டை போட்டுருங்க. இதில் நாம் உருளைக்கிழங்குக்கு பதிலாக ப்ரெட்டையும் சேர்க்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜன் சார் சொன்னது ப்ரெட்டை சேர்க்க சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு பதில் உருளைக்கிழங்கும் சேர்க்கலாம். இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. வடையை தட்டி போட்டாச்சு, மெதுவாக திருப்பி போட்டாச்சு. சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், இந்த வடை அவ்வளோ நல்லாயிருக்கும். முன்னாடியே எடுத்துட வேண்டாம், கரெக்டாக இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் அது நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் சாஃப்ட்னஸும் சூப்பராக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வடை பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை அதில் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. சாஃப்டாக அரைக்கக்கூடாது, அப்போ தான் கடலைப்பருப்போட டேஸ்ட்டே இந்த அரைக்கிறதுல தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க மறந்துட்டேன், உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும், அப்போ தான் நல்லா வடை வரும்.
இதுக்கு தேவையானது வெங்காயம், ஒரு வெங்காயத்தை சேர்த்துருங்க குட்டி குட்டியாக நறுக்கி. கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து முருங்கைக்கீரையை நல்லா அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு பிசைகிறதுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னுமே நல்லா மொறுமொறுப்பாக கொடுக்கும் அது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த கீரை முழுசாக இருக்கக்கூடாது. நல்ல கைகளால் மிக்ஸ் பண்ணும்போது அது சரியான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ கைகளை கழுவிட்டு வந்துட்டு நம்ம வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், வடை தட்டி போட்டாச்சு. நல்லா பெருசாகவே போட்டிருக்கேன். டீ கடைகளில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி நல்ல பெரிய சைஸாகவே போட்டிருக்கோம். டீ கடையில் கிடைக்கிற மாதிரி நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் சும்மா நம்மளால் செய்ய முடியும். நான் சொல்லியிருக்கிற மெத்தடை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இப்போ வடை நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். முன்னாடியே இறக்கிடக்கூடாது, நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும். நல்ல சூப்பரான கலராக வருது பாருங்கள். அந்த கலரில் வந்தால் தான் நல்லாயிருக்கும், மொறுமொறுவாக. இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் எடுத்துடலாம். நம்ம டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி வடையை நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் அதை விட சூப்பராகவே நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். இந்த வடையை பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோட ஸ்ட்ரெச்சு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அதை போடும்போதே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு டேஸ்டான ஒரு முருங்கைக்கீரை வடையை நம்ம வீட்டில் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாரம் வாரம் கேட்பாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.